வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டல்கோனா காஃபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதை இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம டல்கோனா காஃபி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதில் இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்துக்கணும். எந்த இன்ஸ்டன்ட் காஃபியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அதே அளவுக்கு 5 டீஸ்பூனில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே 5 ஸ்பூன் அளவில் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை, காப்பித்தூள், தண்ணி, ஹாட் வாட்டர் எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துருக்கோம். இதை நல்லா இது மாதிரி ஒரு ஹேண்ட் விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பிளெண்டரால் தான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஹேண்ட் விஸ்க்குன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா பீட் பண்ணிட்டோம். நல்லா இப்படி எடுத்தோம்னா அப்படியே நிற்கணும், கீழே ட்ராப் ஆகக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதை நிறுத்திடலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த டல்கோனா க்ரீமை வச்சு நிறைய டெசர்ட்ஸ்லாம் செய்யலாம். காஃபி ஃப்ளேவரில் கேக் செய்யலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ஹாட் காஃபி, கோல்டு காஃபி எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ரெசிபீஸ் எல்லாம் நான் வரப்போகிற பதிவுகளில் உங்களுக்கு நான் போடுறேன். நான் ஃபுல் க்ரீம் மில்க்கு நல்ல தண்ணி சேர்க்காத காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கணும். சேர்த்து காய்ச்சி நல்லா ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு நல்ல சில்லுன்னு இருக்கிற பால் இதில் சேர்த்துக்கலாம். பால் 3/4 அளவுக்கு சேர்த்துக்கணும். நம்ம ஐஸ் க்யூப் சில்னஸ்க்காக சேர்த்துருக்கோம். பாலும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா குடிக்கும்போது நல்லா சூப்பராக சில்லுன்னு நல்லாயிருக்கும் இந்த சம்மருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீமை இதில் டாப் அப் பண்ணிக்கலாம். நல்லா மேல் வரைக்கும் வர மாதிரி நல்லா இதை டாப்பிங் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். இதை நம்ம கிரேட் பண்ணி மேலே தூவறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அருமையான டேஸ்ட்டில் டல்கோனா காஃபி செஞ்சுருக்கோம். நம்ம ப்ளெயினாக காஃபியாக குடிக்கிறத விட இது மாதிரி ஒரு க்ரீம் ரெடி பண்ணி இது மாதிரி செஞ்சு நம்ம குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக அந்த வெயிலுக்கு நல்ல கூலிங்காகவும் இருக்கும். நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.